ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜோகோல தான் வந்து இப்போ நியூவா வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு சேலரிய பொறுத்தவரைக்கும் 30,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ எந்த கேட்டகரில போஸ்டிங் குடுத்துருக்காங்கன்னா, அக்கவுண்ட்ஸ் மேனேஜர் கேட்டகரிக்கு தான் போஸ்டிங் வந்திருக்கு. ஃப்ரெஷர்ஸ் இந்த வேலைக்கு வந்து நீங்க எலிஜிபிள் தான். ஸோ இதில வந்து பார்த்தோன்னா, ஜோகோவ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே இருக்காது. உங்களுக்கு படிப்பு வந்து அவசியமா வந்து கேட்கவே மாட்டாங்க. ஸோ இதில கோடிங் ஸ்கில்ஸ் கூட இந்த ஜாப்க்கு வந்து உங்களுக்கு தேவையில்ல. ஸோ இப்ப இந்த வேலைக்கான கேரியர் சைட் நம்ம பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ ஜோகோல இருந்து பாருங்க இப்போ நியூவா வந்து அக்கவுண்ட் மேனேஜருக்கான ஜாப் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த அக்கவுண்ட் மேனேஜர்ங்கும்போது உங்களுக்கு எந்த மாரி வந்து வொர்க் இருக்குன்னா, ஸோ மெயினா வந்து பார்த்தோன்னா, கஸ்டமரோட இஷ்யூஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து பார்த்தோன்னா, சால்வ் பண்ற மாரி தான் உங்களுக்கான வொர்க் இருக்கும். ஸோ அக்கவுண்ட் மேனேஜ்மென்ட்லாம் நீங்க வந்து பண்ற மாரி இருக்கும். கிளையன்ட்டோட நீங்க ரிலேஷன்ஷிப் வந்து கரெக்ட்டா வந்து நீங்க மெயின்டெயின் பண்ணுவீங்க. இந்த மாரிலாம் உங்களுக்கான வொர்க் வந்து இருக்கும். ஸோ கீழ நீங்க வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாருங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து குடுத்துருக்காங்க. இத கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட நேமு, அதுக்கப்புறம் உங்களோட ஜெண்டர்ல இருந்து, உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, கரண்ட் லொகேஷன், உங்களோட டிஸ்ட்ரிக்ட்டோட நேம்ல இருந்து, இயர் ஆஃப் பாசிங் நீங்க எந்த இயர் பாஸ் அவுட் ஆனீங்களோ, அந்த இயர் வந்து நீங்க குடுங்க. அதுக்கப்புறம் டோட்டல் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நீங்க குடுங்க. அப்படி இல்லன்னா ஃப்ரெஷர்ங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. கரண்ட் எம்ப்ளாயரான்னு கேட்டிருக்காங்க. நீங்க எம்ப்ளாயரா இருந்தா குடுங்க. அப்படி இல்லன்னா நில்லுன்னு குடுத்துருங்க ஃப்ரெஷரா இருந்தா. கரண்ட் சிடிசி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நீங்க இதிலேயே வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க 1, 2, 3 இந்த மாரி குடுக்கலாம். அப்படி இல்லன்னா நாட் அப்ளிகபிள் குடுத்துருங்க. அதே மாரி எக்ஸ்பெக்டட் சிடிசி நீங்க எவ்வளோ எதிர்பார்க்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுவுமே வந்து நீங்க மினிமமா இருக்கு பார்த்தீங்களா 3-5 அது கூட நீங்க குடுத்துக்கலாம். அப்படி இல்லன்னா நாட் அப்ளிகபிள் கூட நீங்க குடுத்துக்கலாம். நோட்டீஸ் பீரியட் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்தா நீங்க குடுங்க. அப்படி இல்லன்னா இமிடியேட்டா நீங்க ஜாயின் பண்ற மாரி இருந்தா இமிடியேட்ங்கிறத நீங்க குடுத்துக்கோங்க. ஸ்கில் செட் அதாவது பாருங்க உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் தெரியும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க பாருங்க. அக்கவுண்ட் மேனேஜ்மென்ட் இந்த மாரி நெறைய ஸ்கில்ஸ் வந்து இருக்கு. உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தெரியுமோ அத நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இதில மெயினா வந்து அக்கவுண்ட் மேனேஜர் கேட்டகரிக்கு தான் இந்த போஸ்டிங் எடுக்குறாங்க. ஸோ அதில அக்கவுண்ட் மேனேஜ்மென்ட் வந்து கரெக்ட்டா நீங்க குடுத்துக்கோங்க. அதே மாரி வந்து மல்டிபிள் ஸ்கில்ஸ் உங்களுக்கு தெரியும்னா, அது கூட நீங்க வந்து குடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்க கரெக்ட்டா வந்து இதில சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாரி வந்து பாருங்க வில்லிங் டூ வொர்க் இன் நைட் ஷிஃப்ட்ன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் பண்ண வில்லிங்கான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு எஸ் குடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஜாப் வந்து எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து பாருங்க சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் நெறைய இருக்கு பார்த்தீங்கன்னா, LinkedIn, ஸோ நாக்ரி இந்த மாரி வந்து நீங்க வந்து YouTube கூட நீங்க வந்து குடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலா வந்து பாருங்க இந்த ரெஸ்யூம்ல வந்து பாருங்க உங்களோட ப்ரௌஸ் ஃபைல்ல வந்து இந்த ரெஸ்யூம் வந்து நீங்க அட்டாச் பண்ற மாரி இருக்கும். அந்த ரெஸ்யூம் வந்து பார்த்தோன்னா, அந்த அக்கவுண்ட் மேனேஜர் கேட்டகரிக்கு தகுந்த மாரி வந்து அந்த ரெஸ்யூம்ல வந்து நீங்க ஹைலைட் பண்ணி காமிங்க. அப்பதான் உங்களோட ரெஸ்யூம் வந்து ஈஸியா வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஸோ கீழ வந்து சப்மிட் பண்ணிட்டா போதும். நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்கன்னா வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து இமெயில் மூலியமா உங்களுக்கு வந்து தெரிவிப்பாங்க. இங்கேயே வந்து பாருங்க உங்களுக்கு கீ ரெஸ்பான்சிபிலிட்டீஸ்லாம் குடுத்துருக்காங்க பாருங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா? மெயினா வந்து உங்களுக்கு என்ன மாரி வொர்க்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க பாருங்க. கிளையன்ட்டோட இஷ்யூஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து ரிசால்வ் பண்ற மாரி தான் உங்களுக்கான வொர்க் இருக்கும். ஸோ கிராஸ் செல்லிங்லாம் நீங்க பண்ற மாரி இருக்கும். அதே மாரி வந்து பாருங்க, ஸோ நீங்க பில்ட் அண்ட் மெயின்டெயின் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்ல வந்து இருப்போம். கீ கிளையன்ட்ஸ்லாம் நீங்க வந்து பாருங்க சர்விங் பண்றதா இருக்கட்டும், ட்ரஸ்டட் அட்வைசரா நீங்க வந்து இருப்பீங்க. இந்த மாரிலாம் உங்களுக்கான வொர்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி இதில குடுத்துருக்காங்க. ரெக்வயர்ட் ஸ்கில்ஸுமே இங்க குடுத்துருக்காங்க. இதையுமே நீங்க ரீட் பண்ணி பாருங்க. இதில நோட்ல வந்து பாருங்க, நீங்க கிராஜுவேட்ஸ் வந்து பாருங்க, பாஸ்ட் அவுட் வந்து உங்களுக்கு வந்து 2024ல முடிக்கிறவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாரி வந்து பாருங்க, செகண்ட் பாயிண்ட்ல வந்து பாருங்க, நீங்க ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான் நாங்க வந்து பார்த்தோன்னா, ஃபர்தர் ரவுண்டுக்கு வந்து நோட்டிஃபை பண்ணுவோம். நாங்க இன்டிமேஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ ஷார்ட் லிஸ்ட் ஆனா தான் உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வரும். அப்படி இல்லன்னா வராது. ஸோ இதுக்கு சீக்கிரமா நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த போர்ட்டல் வந்து எப்போ வேணாலும் குளோஸ் ஆகலாம். அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அப்ளிகேஷன் வந்துருச்சுன்னா, இந்த போர்ட்டல் வந்து குளோஸ் பண்ணிருவாங்க. அதனால சீக்கிரமா நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.